இன்னைக்கு டேட் ஏப்ரல் 23rd. நான் லாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண டேட் Jan 10. கரெக்டாக 1 or 2 days ஆச்சு நான் என்னோடய ஒர்க் அவுட்டையும் டயட்டையும் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணி. இந்த 1 or 2 days நான் 73.6 kgலேருந்து இன்றைக்கி 64.5 kg இருக்கேன். அரௌண்ட் ஒரு 9 kg வெயிட் லாஸ் வந்துருக்கு. வெயிட் லாஸுங்களை தாண்டி கம்ப்ளீட்டாக மசிலாகவே லாஸ் பண்ணிட்டேன். மசில் லாஸ் ஆனதுனால ஸ்ட்ரென்த்து கம்ப்ளீட்டாக அடி வாங்கியிருக்கு. என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸ்கிப் பண்ண பெரிய ரீசன் லேசினஸ் தான். சின்ன ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தான். ப்ராப்பராக ஃபுட் இன்டேக் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால என்னால் ஒரு 2 weeks 3 weeks கழிச்சு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அது டோட்டலாக 100 days ஆயிடுச்சு. ஸோ லேசினஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரீசன் நான் ஒர்க் அவுட் டயட்டையும் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபிசிக்கலோட கண்டிஷனிங் செக் பண்ணிடலாம், அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அங்கே அகைன் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக ஒரு 73.6 kg பிரேக் பண்ணி எபோவ் 75 ஒரு அரௌண்ட் ஒரு 10 to 11 பாடி ஃபேட் பர்சன்டேஜில் நல்ல ஒரு வாஸ்குலாரிட்டியோட நல்ல ஒரு கண்டிஷனிங் ரெடி பண்ணுவோம். இதுதான் கரண்ட் பாடி கண்டிஷன். உடம்புல ஆப்ஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் மசில் லாஸ் ஆகிருக்கு. செஸ்ட்டு, அப்பர் லிம்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடுச்சு. பார்க்கவே ஏதோ ஸ்கின்னி மாதிரி தான் இருக்கேன், ஸ்கின்னியாக தான் இருக்கேன். ஆப்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்குது. ட்ராப் அந்தளவுக்கு ட்ராப் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அப்படியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிஷன் ஃபேட் உடம்புல அந்தளவுக்கு இல்லாதனால அப்பர் பாடி பார்க்க லைட்னிங்காக நல்லா இருக்கலாம். பேக் செக் பண்ணிடலாமா? பேக்கு எனக்கு டாமினன்ட் ஃபிசிக் தான். எந்த அளவுக்கு மசில் நல்லா இருக்குன்னு தெரில, ஆனால் கம்ப்ளீட்டாக மசில் லாஸாக இருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. லெக்கெல்லாம் இந்த பேண்ட்டெல்லாம் என்னால் வாட்ச் அவ்வளோ டைட்டாக இருக்கும், என்னால் இந்த அளவுக்கு பிடிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 inch சர்க்கம்ஃபரன்ஸாவது கம்ப்ளீட்டாக மசில் லாஸ் நடந்திருக்கும் வாட்சில். ஏன்னா லெக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தாகவே ஃபீல் பண்ண முடியல என்னால். மேபி ஒர்க் அவுட் லெக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஷுகராக ரொம்ப ஹையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் ஒரு 11% பாடி ஃபேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லோவர் ஆப்ஸில் வெயின்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, விசிபிளாகவே இருக்குது. என்னதான் ஒர்க் அவுட்டை பெருசாக கன்டினியூ பண்ணலனாலும் டயட்ஸை நான் பெருசாக சீட் பண்ணதே கிடையாது. சீட் இந்த சென்ஸ் நான் நிறையா சுகர் ஃபுட்ஸோ ஃபேட்டி ஃபுட்ஸோ நேச்சுரலாகவே எனக்கு அந்தளவுக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால மேபி இருக்கலாம். ஸோ 64.5 kgலேருந்து 75.5 kg, 11 kg மசில் மாஸ். இந்த உடம்புல இன்னொரு 11 kg மசில் மாஸ் ஆட் ஆன் பண்ணால் எப்படி இருக்கும்? வாவ், எனக்கு பார்க்கும்போதே டோபமைன் பயங்கரமாக ஹிட் ஆகுது. பில் பண்ணுவோம், மசில் தானே, டைம் தான் எடுக்கும். ரொம்ப ஓவராக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ப்ராப்பராக கோல் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னோடய லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 8 monthsலேருந்து ஒரு 14 monthsக்குள்ளே பில்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னா, இனிஷியலாக ஒரு 70 kg வரைக்கும் ஒரு ஹை பல்காக இல்லை, ஒரு மீடியம்லேருந்து ஒரு கொஞ்சம் ஹையாக பல்க் பண்ண போகிறேன். 70 kgயில் என்னோடய ஆப்ஸோட விசிபிலிட்டியும் வாஸ்குலாரிட்டியும் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ப்ராப்பராக கேலரிஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கைண்ட் ஆஃப் ரீகம்போஷனாக பில்ட் பண்ணணும். அதாவது 70 kg வரைக்கும் ப்ராப்பராக 70 to 71 வரைக்கும் ப்ராப்பராக ஒரு மீடியம் ஹை பல்காக இருக்கும். அபோவ் 72லேருந்து வாஸ்குலாரிட்டி அண்ட் ஆப்ஸை லூஸ் பண்ணாத மாதிரி ஓரளவுக்கு ரீகம்போஷன் மாடலில் 75 வர மாதிரி பில்ட் பண்ணேன். ஏன்னா டோட்டலாக பல்க் பண்ணி கட் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்பு
அந்த அளவுக்கு ஸ்லோ மெட்டபாலிக் ரேட்டில் இருக்கிறது இல்லை. மெட்டபாலிக் ரேட் நல்லாவே சூப்பராக தான் இருக்குது. பார்ப்போம்.